பல இடங்களில் தமிழர்களை பார்க்கும் பொழுது நான் திருக்குறளை பரிசாக அளித்து கொண்டிருக்கிறேன். அதனால் மாநில மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அதுவும் எப்பொழுது என்றால் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த இந்த 4.5 ஆண்டு காலத்தில் தான் ஹிந்திக்கு எவ்வளவு முக்கியத்துவமோ அதே அளவிற்கு தமிழுக்கும் மாநில மொழிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்பதை தெளிவாக இங்கே எங்களிடம் குறிப்பிட்டார்கள். அதனால் மறுபடியும் ஏதோ பிஜேபி ஹிந்தியை திணிக்க பார்க்கிறது என்று சொல்வதன் அந்த வாதத்தை தெளிவாக மறுத்திருக்கிறார் வெளியுறவுத்துறை அமைச்சர். இன்னொன்று, தேர்தலுக்காக எங்களுக்கு சில வழிமுறைகளை அவர்கள் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். இன்னொரு மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பு, மரியாதைக்குரிய மோடி அவர்கள் ஜனவரி 27ஆம் தேதி மதுரைக்கு வருகிறார்கள். அதிகாரப்பூர்வமாக இன்று காலை தான் எங்களுக்கு தகவல் வந்திருக்கிறது. அதனால் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பல லட்சம் தொண்டர்கள் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய மாநாடை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்ய இருக்கிறோம். தமிழகத்தில் மேலும் பல திட்டங்கள் வருவதற்கு அவரது வருகை மிக பேருதவியாக இருக்கும். தமிழகம் நிச்சயமாக பல திட்டங்களை மோடி அவர்களின் அரசின் மூலம் பெற்றுக்கொண்டிருக்கிறது என்பதற்கு பல திட்டங்கள் வர இருக்கிறது, வந்திருக்கிறது என்பதையும் நான் தெளிவுபடுத்துகிறேன். இல்லை, இப்போதான் 27ஆம் தேதி, இன்று காலை தான் 27ஆம் தேதி வருகிறார்கள் என்று அதிகாரப்பூர்வமாக எங்களுக்கு தகவல் வந்திருக்கிறது. ஏனென்றால் இதற்கு முன்பு யூகத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்டது, அதிகாரப்பூர்வமாக சொல்லப்படவில்லை. ஒருவேளை முன்னதாக கூட வரக்கூடும் என்ற தகவல்கள் எல்லாம் இருந்து கொண்டிருந்தது. இன்று காலை தான் எங்களது அகில பாரத கட்சியிடமிருந்து மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் நிகழ்ச்சிகளை வடிவமைக்கும் பொதுச் செயலாளரிடமிருந்து அதிகாரப்பூர்வமாக தகவல் 27ஆம் தேதி மதுரை வருகிறார். இல்லை, ஏற்கனவே நாங்கள் ப்ரோபகண்டாவை துவக்கிட்டோம். அடிப்படையில் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் வருவது எங்களது ஒரு மிகப்பெரிய மாநாடாக அமையும், கட்சியின் பிரச்சாரமாக அமையும். அதாவது தொண்டர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான பல லட்சம் தொண்டர்கள் அவரை பார்ப்பதற்கு ஆவலாக இருக்கிறார்கள். அதற்கு பின்பு யாரையெல்லாம் சந்திக்கிறார்கள் என்பது இன்னும் திட்டமிடவில்லை என்பது. திட்டங்கள் வருவதற்கான தொடக்கமாக இருக்குன்னு சொன்னீங்க, கூட்டணிக்கான தொடக்கமாக அமைவதற்கான இல்லை, அதாவது மரியாதைக்குரிய மோடி அவர்கள் வருகிறார்கள். அவர்கள் வரும் அந்த வருகை எங்களது தொண்டர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் மிகுந்த உற்சாகத்தை தரும். அதனால் மற்ற பயண திட்டங்கள் நான் தெளிவாக திட்டமிட்ட பின்பு உங்களுக்கு நான் சொல்கிறேன். எங்களது முழு கவனமும் இப்பொழுது மரியாதைக்குரிய மோடி அவர்களின் வருகை, பாராளுமன்றத்திற்கு எங்களை தயார் செய்வது, இதில் தான் கவனம் இருக்கிறது. ஆனால் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு நாளைய தினம் எங்களது உயர்மட்ட குழு கூட்டம் இருக்கிறது. ஜனநாயக முறைப்படி அவர்களிடம் கலந்து ஆலோசித்து விட்டு நான் அறிவிப்பேன். இன்னைக்கு ஈவினிங் அறிக்கை தாக்கல் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அந்த அறிக்கையெல்லாம் பார்த்துட்டு முடிவு பண்ணலாம்னு வெயிட் பண்றீங்க. என்ன அறிக்கை? தேர்தல் ஆணையத்திலிருந்து அந்த மாவட்டத்திலிருந்து ஒரு அறிக்கையை பெறப்பட சொல்லியிருக்காங்க. தேர்தல் நடக்குமா இல்லையாங்கிற சந்தேகங்கள். அதெல்லாம் இல்லை, நான் முதலில் இருந்தே இந்த 6ஆம் தேதி கூட்டத்தை தான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அறிக்கை தாக்கல் செஞ்ச பிறகு நான் 6ஆம் தேதி கூட்டத்தை கூட்டலை. 6ஆம் தேதி கூட்டம் ஏற்கனவே நெடுநாளைக்கு முன்னாலேயே திட்டமிடப்பட்ட கூட்டம். அதனால் அந்த கூட்டம் நிறைவடைந்த பின்பு நான் சொல்கிறேன். அதாவது நான் தெளிவாக சொல்கிறேன், இன்னும் கூட்டணி பற்றி முழுமையாக முடிவு செய்யப்படவில்லை. ஆனால் கூட்டணி அமைத்து தான் போட்டியிடுவோம். இன்னும் கொஞ்சம் இன்னும் அதெல்லாம் ஆரம்பிக்கணும். ஏன்னா அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தையில இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை. அதாவது ஒரு கட்சி என்று வரும்பொழுது அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தைகள் நடத்த வேண்டும், எத்தனை இடங்கள் என்று பேச வேண்டும். இதெல்லாம் இன்னும் கால அவகாசம் இருக்கிறது. அந்த கால அவகாசம் இருப்பதனால் நாங்கள் தெளிவாக முடிவெடுப்போம். அதாவது திருவாரூர் இடைத்தேர்தலை பற்றி நாளை சொல்கிறேன். அதற்கு பின்பு மக்களவை தேர்தலில் நடக்கின்ற கூட்டணியை பற்றி பின்பு சொல்கிறோம்.
கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போமே. இல்ல மேம், இந்த 5 மாநில தேர்தலை வந்து நாடாளுமன்றத்துக்கான ஒரு செமிஃபைனல் சொன்னாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திருவாரூர் தேர்தல் வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஒரு செமிஃபைனலா இருக்குமா? அந்த முடிவுகள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது ஒரே ஒரு தேர்தல், இந்த 5 மாநில தேர்தலே செமிஃபைனல் கிடையாது. அதுக்கப்புறம் ஒரே ஒரு தேர்தல், ஒரே ஒரு சட்டமன்ற தேர்தல் எப்படி செமிஃபைனலாக இருக்க முடியும்? அதனால் செமிஃபைனலாலாம் இருக்க முடியாது. ஆனால் நிச்சயமாக திருவாரூர் ஒரு திருப்பத்தை தரும் என்று நினைக்கிறேன். திருவாரூர் இடைத்தேர்தலை நடத்தணுமா, கொஞ்சம் பின்னால் தள்ளி கொஞ்சம் திருவாரூர் இடைத்தேர்தலை நடத்தணுமா நடத்தக்கூடாதா அப்படின்ட்டு தலைமை தேர்தல் அதிகாரி வந்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகிட்ட அறிக்கை அனுப்ப சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து மு க ஸ்டாலின் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அது என்னன்னா, திருவாரூர் மாவட்டத்தில் இருக்க முக்கிய அரசியல் பிரமுகர்கள், விவசாய பிரதிநிதிகள் மக்களுடைய கருத்தை கேட்டு அந்த அறிக்கையை வந்து மாவட்ட தேர்தல் அதிகாரி தேர்தல் ஆணையத்துக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்ற ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இன்னைக்கு திருவாரூர் தேர்தலை மகிழ்ச்சியாக சந்திக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கணும்னா அது திமுக தான் இருக்க முடியும். ஏனென்றால் நெடுநாளையாக அவர்களின் சட்டமன்ற உறுப்பினர், இந்த முறை மரியாதைக்குரிய கலைஞர் அவர்களின் தொகுதி. ஆனால் திமுகவிற்கே இந்த தேர்தலை சந்திப்பதில் ஒரு தயக்கம் இருக்கிறது என்பதுதான் ஸ்டாலின் அவர்களின் பேச்சும் காண்பிக்கிறது. அவர்களின் கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களே அங்கே தேர்தல் வேண்டான்னு சொல்றாங்க, இங்கே நாங்கள் திமுகவோட கூட்டணி இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஸ்டாலினின் கருத்து தொடர்ந்து அவர்கள் இந்த தேர்தலை சந்திப்பதில் அவர்களுக்கு இருக்கும் தயக்கத்தை காண்பிக்கிறது. அவர்கள்தான் பலமான தொகுதி, அவர்களின் சொந்த தொகுதியாக இருந்தாலும் வருங்காலத்தில் எப்படி இருக்குமோ என்ற பயம் அவர் மனதில் எழுகிறது என்பதை அவரது வார்த்தைகள் காண்பிக்கிறது என்பது எனது கருத்து. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.